குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நான் இந்த ஃபிசிக்ஸ் கொஷினை சால்வ் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக அந்த கொஷினோட ஆன்சர் நான் பார்க்கலாம் இப்படி கரெக்டாக வருதாங்கிறத பார்க்கலாம். கொடுத்துருக்கிற சாய்ஸில் ஆன்சர் வந்துருதாங்கிறத பார்க்கலாம். சரியா? கொஷினை வாசிச்சு பார்த்தேன், கொஞ்சம் டஃப்பாக தான் தெரிஞ்சது. சரி, செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டூ எலக்ட்ரான்ஸ் விச் ஆர் ஃபிக்ஸட் அட் ஏ டிஸ்டன்ஸ் 2D. ஓகே, ஸோ 2 எலக்ட்ரானு 2Dங்கிற டிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக நான் கொஞ்ச நேரம் இதை டீன்னு எடுத்து யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் டீன்னு எடுத்தா ரெண்டுமே ஒரு பக்கம் ஒன்று கேன்சல் ஆயிருமே அப்படிலாம் யோசிச்சு பார்த்தேன். ஸோ நான் சொல்றேன் என்னென்ன தப்புலாம் இதுல நான் செஞ்சேன் அப்படிங்கிறத சொல்றேன். நான் அதாவது கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது ஒரு 4-5 டைம் வாசிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இதுல உள்ள கான்செப்டே புரிஞ்சுது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படியாதான் இருக்குன்னு சொல்லிட்டு டைரக்டா போட உட்காந்துட்டேன். செக் பண்ணி பார்ப்போம். சரி, என்ன சொல்லியிருக்காங்க? 2 எலக்ட்ரான்ஸ் ஈச் ஆர் ஃபிக்ஸட் அட் ஏ டிஸ்டன்ஸ் 2Dங்கிறதுனால நான் அப்படி பிரிச்சுக்கிட்டேன். 2Dங்கிறது டின்னு பிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா நடுவில் ஒரு சார்ஜை வைக்க போறாங்க. a third charge of proton. அப்பனா இது எலக்ட்ரானுடைய சார்ஜ். ஓகே, third charge of proton placed at the midpoint is displaced. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க வச்சாங்களாம், வச்சது அதுவா டிஸ்பிளேஸ் ஆகி ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு போயிருச்சான். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஆக்சுவலா பெர்பெண்டிகுலர், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a third charge proton placed at the midpoint is displayed slightly by a distance x perpendicular to the line joining. இங்க வைக்கணும்னு வச்சா அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல அது என்னவாயிருச்சான், கரெக்டா கொஞ்சம் தூரம் டிஸ்பிளேஸ் ஆகி நிக்குதான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல, அதாவது அது டிஸ்டன்ஸ் எக்ஸ் மூவ் ஆகுதுன்னா அங்க மேல எக்ஸ் கீழே எக்ஸ் மூவ் ஆகி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை காட்ட ஆரம்பிச்சிருச்சா. அப்ப சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருந்ததுன்னா அதுக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இருக்குமே, அந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு தான் கேள்விப்பா. ஒமேகா என்னன்னா கேள்வி. சரி, செக் பண்ணிடுவோமா? நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் திருப்பி சொன்னதை ஒருக்கா கேட்டுக்கோங்க, இல்லைனாலும் நான் திருப்பி ஒருக்கா சொல்றேன். இங்க பாருங்க, இந்த இடத்துல ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ் வச்சிருக்காங்க. ரெண்டு ஒன்ன ரிப்பல் பண்ணும். நடுவுல கொண்டு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வச்சா யார் இப்ப எடுத்துக்கிறதுங்கிற பிரச்சனை இருக்கும். ஏன்னா நடுவுல இருக்கிற அந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் இங்க இருக்கிற எலக்ட்ரானுக்கும் ஒரே சார்ஜ் தான், ஒரே மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் தான். ஸோ அப்ப என்னன்னா, இவங்க 2 பேர்ல யார் எடுத்துக்கிடுவாங்கிறது இல்லாம இது என்ன ஆகுது, 2 பேருமே இழுக்க முடியாம அது ஒரு பர்டிகுலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு போய் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இன்வால்வ் ஆகுது. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா என்ன அர்த்தம்? ஒரு மிட் பாயிண்ட், ஒரு ஈக்குலிபிரியம் பொசிஷன் இருக்கும். இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகும். இதுல எது ஈக்குலிபிரியம் பொசிஷன் கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் கடைசியா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றேன். இதுல எது ஈக்குலிபிரியம் பொசிஷன்ங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லணும். தெரியும் நினைக்கிறேன், இது ரொம்ப சிம்பிள் தான். பட் இருந்தாலும் நான் கடைசியா சொல்றேன் எது ஈக்குலிபிரியம் பொசிஷன்ங்கிறத. ஸோ ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு ஃப்ரண்ட் பேக்கும் மூவ் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லலாம். இப்ப இந்த ஈக்குலிபிரியத்துக்கு காரணமே, இந்த ஈக்குலிபிரியத்துல இன்வால்வ் ஆகிறதுக்கு காரணமே ஒரு ஃபோர்ஸ் தான். அந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ்ங்கிறத பார்ப்போம். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நம்மளோட நெகட்டிவ் சார்ஜை பிடிச்சி இழுக்கும் இந்த பக்கமா. ஸோ அப்ப நான் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜை இழுக்க பார்க்கும், ரைட்? ஏன்னா பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணும், நெகட்டிவும் பாசிட்டிவும் ஒன்னொன்னு அட்ராக்ட் பண்ணதான் செய்யும். இப்ப பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி இது அட்ராக்ட் பண்ணப்படுது அப்படின்னா இங்க 2 விதமான ஃபோர்ஸ் இந்த எலக்ட்ரானை வச்சு டெவலப் ஆகும். இங்க என்னென்ன ஃபோர்ஸ்? ஏன்னா இது எக்ஸ் ஒய் பிளேனு ரெண்டுலயுமே எக்ஸ் ஒய் பிளேன்ல இருக்கு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒன்னு, ஒய் ஆக்சிஸ்ல ஒன்னு. அப்போ இப்போ இது ஒய் ஆக்சிஸ்ல வருது, இது எக்ஸ் ஆக்சிஸ். இப்ப நான் இந்த ஆங்கிள் டீட்டான்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல தான். இந்த ஃபோர்ஸ் எது? இந்த எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் நடுவுல இருக்குது, எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும். அதே மாதிரி இங்கேயும் எனக்கு எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ், 2 ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது. இது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். பட் ஆனா இதை நான் எக்ஸ் அண்ட் ஒய் காம்பனண்டா பிரிக்கிறேன். ஏன்னா எனக்கு இது பார்க்கும்போது என்ன இருக்குன்னா எக்ஸ் ஒய் பிளேன்ல இருக்கு. அப்ப நான் 2 காம்பனண்டா பிரிச்சு வச்சுக்க போறேன். இப்ப எக்ஸ் ஒய் பிளேன்ல இருக்கிறதுனால இப்ப இந்த டீட்டான்னு எடுத்துக்கிட்டேன்னா இது எஃப் எலக்ட்ரான் புரோட்டானுக்கு இடையில உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இன்ட்டு காஸ் காம்பனன்ட், காஸ் டீட்டா. பிகாஸ் டீட்டா இருக்கிற இடத்த தான் நம்ம காசுன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து எஃப் எலக்ட்ரான் புரோட்டானுடைய சார்ஜ் இன்ட்டு எலக்ட்ரான் புரோட்டானுடைய ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்ட்டு சைன் டீட்டா. ஸோ அதே மாதிரி இங்கேயுமே எஃப் எலக்ட்ரான் புரோட்டானுக்குரிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இபிங்கிறது நான் என்ன எழுதியிருக்கேன், ஆக்சுவலா இது சப்ஸ்கிரிப்ட் சைன் டீட்டா காம்பனன்ட். அதே மாதிரி இது காஸ் டீட்டா காம்பனன்ட், எஃப் இபி காஸ் டீட்டா காம்பனன்ட். இப்ப பாருங்க, காஸ் டீட்டா காம்பனன்ட் ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பண்ணும்போது என்ன நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை யோசிக்கும் போது இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த பக்கமும் ஒன்னொன்னு கேன்சல் ஆயிருமே, அப்புறம் எப்படி அது நிற்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அது டிஸ்பிளேஸ் ஆகி போகுது இல்லையா, அது நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா டிஸ்பிளேஸ்டு பை, அதாவது மிட் பாயிண்ட்ல வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ் ஆகுதுங்கிறத சரியா புரிஞ்சுக்க முடியல. நான் மிட் பாயிண்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்ன உடனே இந்த இடத்துல ஃபோர்ஸே கேன்சல் ஆயிருமே, ஒன்னு அடிஷனா ஃபோர்ஸ் கேன்சல் ஆயிருமே அப்படின்னு நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு காம்பனன்ட் கேன்சல் ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த காம்பனன்ட் தான் சைன் டீட்டா.
காம்பனன்ட். இப்ப 2 காம்பனன்ட்டும் இருக்கிறதுனால நான் இந்த பாயிண்ட்ல எனக்கு இருக்கிற ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை நோக்கி இருக்கிற ஃபோர்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா F2 FEP sin θ. அதாவது FEPனா என்ன அர்த்தம்? எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் இடையில் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். K இன்ட்டு Q1 Q2 சொல்லுவோம் இல்லையா? எலக்ட்ரானுடைய சார்ஜும் Q தான், புரோட்டானுடைய சார்ஜும் Q தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா Q, ஏன்னா இவங்க Qன்னு கொடுத்துருக்கனால சார்ஜ் இங்க இதுல வந்து Qன்னு கொடுத்துருக்கனால இதை பண்ணியிருக்கேன். K Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர்டு. எனக்கு இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தெரியணும். எந்த டிஸ்டன்ஸ்? இந்த டிஸ்டன்ஸ் தெரியணும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சாதான் நான் R கண்டுபிடிக்க முடியும். இது ரொம்ப ஈஸி, ஏன்னா இது பர்பண்டிகுலரா தானே இருக்கு, அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது D, இது Xன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு X ஸ்கொயர்ட் பிளஸ் D ஸ்கொயர்டு ரூட்னு தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் டி, ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? K Q1 Q2 டிவைட் பை R ஸ்கொயர்ட், ரைட்? அப்போ R ஸ்கொயர்டுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் டி ஸ்கொயர்ட் த ஹோல் ஸ்கொயர்டு போட்டுட்டேன்னா K Q ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர்டுன்னு எனக்கு வந்துருச்சு FEP. இப்போ சைன் டீட்டா எனக்கு தெரியும். சைன் டீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டெனியூஸ். அப்போ ஆப்போசிட் எக்ஸ் டிவைடட் பை ஹைப்போட்டெனியூஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ நான் வந்து இப்போ இதில் என்ன எடுத்துக்கிறேன்னா ஆப்போசிட் டிவைடட் பை ஓகே, தட் இஸ் இப்போ எனக்கு 2FEP சைன் டீட்டா அப்படிங்கிறது தான் எனக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், அந்த பாசிட்டிவ் சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகிற ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ அப்போனா நான் 2 இன்ட்டு KQ ஸ்கொயர்டு டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் டி ஸ்கொயர்டு இன்ட்டு சைன் டீட்டாவுக்கு ஃபார்முலா எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் டி ஸ்கொயர்ட் போட்டுக்கிட்டேன். இப்போ எக்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குட்டின்னு வச்சுக்கிடுவோம், ஏன்னா அப்படி வச்சாதான் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே எக்ஸே இல்லை இல்லையா? அதனால நான் எக்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப 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 குட்டி கம்பேர் டு டி அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா, ரொம்ப குட்டியாக தான் ஆசிலேஷன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா நான் வந்து இதை என்ன எடுத்துக்கிடலாம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர்டை அப்ராக்சிமேட்டாக நான் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னே எடுத்துக்கிடலாம் இல்லையா? ஸோ அப்போ சாரி டி ஸ்கொயர்னே எடுத்துக்கிடலாம். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபோர்ஸுக்கு இந்த ஃபார்முலா போட்டிருக்கேன் இல்லையா, இதை பாருங்க. 2KQ ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட், சாரி மறுபடியும் பாருங்க எக்ஸ் ஸ்கொயர்னு போடுறேன், டி ஸ்கொயர், ரைட்? டி ஸ்கொயர்ட். அடுத்து இங்கே எக்ஸ் தான் இருக்க போது, இங்கே டிவைடட் பை டி ஸ்கொயர். டி ஸ்கொயர்டை நீங்கள் இது பண்ணீங்கன்னா டின்னு வந்துடும் இல்லையா? டி ஸ்கொயர்டு. ஸோ அது டின்னு ஆயிரும். ஸோ நம்மளுக்கு என்ன வருது? 2 இன்ட்டு KQ ஸ்கொயர்ட் டிவைடட் பை டி ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை டி, ரைட்? சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ நான் எனக்கு வந்திருக்கிற ஃபோர்ஸ், ரிசல்டன்ட் ஃபோர்ஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு இப்போ என்னன்னா, இந்த ஃபோர்ஸ் தான் ஆசிலேஷனை கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு, ஆசிலேஷனுக்குரிய ஃபார்முலா என்ன? மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர்ட் ஆர் இல்லை எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர்டு எக்ஸுங்கிறது தான் நம்மளுக்கு அந்த ஃபோர்ஸால தான் ஆசிலேஷன் ஆகுது, தட் இஸ் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன் நடக்குது. ஸோ நான் வந்து எனக்கு என்ன தெரியும்? இப்போ அவங்க கேட்கறது ஒமேகாவை தான் கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபோர்ஸ் எதனால இந்த ஆசிலேஷன் நடக்குது? எனக்கு கிடைச்ச அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸால தான். அந்த கேவை வந்து 1/4π எப்சிலான் நாட்னு போட்டுக்கிறேன், ஏன்னா ஆன்சர் எப்சிலான் நாட்டில் இருக்கு இல்லையா? Q ஸ்கொயர் டிவைடட் பை டி கியூப் இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்கு. எக்ஸ் கேன்சல் ஆகுது. அப்படின்னா ஒமேகா ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 2, இங்கே கீழே 2 வந்துடும். ஸோ ஒமேகா ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு Q ஸ்கொயர்ட் டிவைடட் பை 2π எப்சிலான் நாட்டு டி கியூப் டிவைடட் பை எம் வருது. இப்படி ஒரு ஆப்ஷனே நான் பார்த்த மாதிரி இல்லை, செக் பண்ணி பார்ப்போமா? Q ஸ்கொயர் டிவைடட் பை டி கியூப். ஓகே, ஸோ ஹாஃப் எஸ் வந்திருக்கு. 2Q ஸ்கொயர்டு 1Q ஸ்கொயர் டிவைடட் பை 2π எப்சிலான் நாட்டு டிஎம் டி கியூப். சூப்பர், வந்துருச்சு. ஸோ இப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு Q ஸ்கொயர்டு டிவைடட் பை 2π எப்சிலான் நாட்டு டி கியூப் எம் ஹோல் ரூட் இல்லையா? இங்கே ஸ்கொயர்டு இருக்கிறதுனால புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்டா. அதாவது ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஃபோர்ஸ் மட்டும் இல்லை, இப்போ டென்ஷன் இருந்துச்சுன்னா கூட தான் சொல்கிறேன். ஒரு வயர் இருந்தது, அது டென்ஷன் இருந்துச்சுன்னா கூட இந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் தான் அந்த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன் கொடுக்கும். எந்த ஃபோர்ஸ் வந்து அந்த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷனுக்கு ரெஸ்பான்சிபிள் பார்த்துட்டா அதை ஈக்குவல் பண்ணிட வேண்டியதான். ஆசிலேஷனோட ஃபார்முலா எப்பயுமே ஆசிலேஷன் நடக்குது அப்படின்னா அதுக்குரிய ஃபோர்ஸ் எம் ஒமேகா ஸ்கொயர்டு எக்ஸாக தான் இருக்கும். அந்த எம் ஒமேகா ஸ்கொயர்டு எக்ஸுங்கிறது எதனால கிடச்சிச்சு? நம்மளோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸால தான் கிடச்சிச்சு. புரிஞ்சிச்சான்னு பாருங்க, நான் பண்ண ஆன்சர் கரெக்டானு பாருங்க. நான் ஆன்சரை செக் பண்ணலை. ஸோ இதான் கான்செப்டார்னு எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்ச உடனே ஒரு 4-5 டைம் வாசிச்சதுக்கு அப்புறம் தான் இதை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. புதுசாக பார்க்கறதுனால மேபி இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நான் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை நான் மறந்துருக்கலாம்னு நினைக்கிறேன்.
அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொன்னேன்ல, ஈக்குலிபிரியம் பொசிஷன் எதுன்னு கடைசியா சொல்லி தருவேன். இதுதான் ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எப்படி நடந்திருந்திருக்கும்னா, இங்கிட்டு போயிருந்திருக்கும் பார்ட்டிகல், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி போயிருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட்டுக்கு பேர் தான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அது எதனால நடக்குது அப்படின்னா, எஃப்இபி சைன் டீட்டா அப்படிங்கிற ஃபோர்ஸ் காம்பனண்டால தான் இங்கே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் நடந்திருக்கு. அப்போ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் நடக்குதுன்னா, அந்த ஃபோர்ஸை நான் அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸை அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸை சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கொடுக்குற அந்த ஃபோர்ஸோட ஆசிலேஷன் கொடுக்குற ஃபோர்ஸோட ஈக்குவல் பண்ணப்ப எனக்கு ஒமேகா கிடைச்சிருச்சு. தட் இஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கிடைச்சிருச்சு. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தேங்க்யூடா.